இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரவை பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு கிளாஸ் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிடலாம். இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு சீனி இதில் ஆட் பண்ணிடலாம். சுகர் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏலக்காய் அப்படியே போட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது அப்படியே வாயில் கொஞ்சம் தட்டுப்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏலக்காய் பொடி இப்போ கடையில் விற்கிது. ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டிலெலாம் நம்ம இதை கரைக்கக்கூடாது. கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. இதோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே பணியாரத்துக்கு மாவு நம்ம எப்படி ஊற்றினோம்னா இருக்குமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடாயில் நல்லா எண்ணெய் காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறம் ஒரு குழி கரண்டி அளவு எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பணியாரம் அப்படியே நேராக நல்லா அப்படியே பொங்கி வரும். அதுதான் கரெக்டாக பக்குவம். நமக்கு இங்கே பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வருதுன்ட்டு. அதை அப்படியே திருப்பி போடணும். கலர் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஸ்டேஜ். ஆயில் கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். ரொம்ப சூடாக வச்சிங்கன்னா கருகிரும் சீக்கிரம். ஸோ அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் மெஷர்மெண்ட் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மெஷர்மெண்ட் தப்பாக போட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சுகர் அதிகமாக போட்டிங்கன்னா அது அப்படியே கடாயில் ஒட்டிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மைதா, ஒரு கிளாஸ் அளவுக்கு சீனி, ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை போட்டு நம்ம செய்கிறோம். இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வைப்போம். அதாவது நம்ம வீட்டில் நம்ம அதாவது சித்திரத்து வருஷப்பிறப்பு, தை மாதம் வருஷப்பிறப்பு, இல்லைன்னா நம்ம இறந்தவங்களாம் இருப்பாங்கள்ல முன்னோர்கள், அவங்களுக்கு சாமி கும்பிடும்போது இதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். வச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா மாவையும் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நம்ம செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா முட்டை கூட ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் கூட இதில் ஆட் பண்ணி செய்வாங்க. நான் வாழைப்பழம் முட்டைலாம் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் மைதா, சீனி, ரவை இதை மட்டும்தான் போட்டு நான் செய்வேன். சப்போஸ் உங்களுக்கு வாழைப்பழம் முட்டைலாம் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அதை மாதிரி கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த ரவை பணியாரம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.